ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல 48வது பாடல் பார்க்க போறோம். தூமவேல் அறக்கர்தம் நிணமும் சோரியும் ஓமவெங் கனலிடை உகும் என்று உண்ணி அத்தாமரை கண்ணனும் சரங்கிலே கொடு கோமுனி இருக்கை ஓர் கூடம் ஆக்கினான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். தூம வேல் அறக்கர்த்தம், புகை காலும் வேலும் வேலையுடைய அறக்கிறது நிணமும் சோரியும் சதை துண்டங்களும் ரத்தமும் ஓம வெங் கனல் இடை உகும் தூய வேள்வி தீயிலே சிதறி விழக்கூடும் என்று உண்ணியே என்று நினைத்தவனாய் தாமரை கண்ணனும் தாமரை மலர் போன்ற கண்களை உடைய ராமபிரான் சரங்களே கொடு தனது அம்புகளை கொண்டே கோமுனி இருக்கை அரச முனிவனான விஸ்வாமித்திரனுடைய இருப்பிடத்தை ஓர் கூடம் ஆக்கினான், ஒரு கூடாரமாக செய்து விட்டான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல எப்படிப்பட்ட அரக்கர் அப்படின்னா தூமவேல் அரக்கர் அப்படின்னு சொல்றாரு. தூமம் அப்படின்னா புகைன்னு அர்த்தம். தூமம் இல்லாட்டி தூபம். நம்ம சுவாமிக்கு தீபம் காமிக்கிறதுன்னா நெருப்பு இது விளக்க தீபாராதனை காமிக்கிறோம்ல. இல்லாட்டி தூமம்னா இங்க அந்த இடத்துல சாம்பிராணி புகைன்னு தானே அர்த்தம். தூபத்தை காமி அப்படின்னா அந்த மாதிரி தூபம் தூமம் ரெண்டுமே புகை. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கம்பராமாயண பாடல் 267வது பாடல். அதுல இது கலைக்கோட்டு முனிவன் அந்த பாயசம் ஹோமத்தை குண்டத்திலிருந்து கிளம்பி பூதம் கொடுக்கும் பொழுது 3 மனைவிமார்களுக்கு பிரித்து கொடுத்தான் அப்படின்ற பார்த்தோம்ல. அந்த பாடல் நான் படிக்கிறேன் கேளுங்க. மாமுனி அருள்வழி மன்னர் மன்னவன் தூம மென் சுரிகுழல் தொண்டை தூயவாய் காமரு கோசலை கரத்தில் ஓர் பகிர் தாமுற அளித்தனன் சங்கம் ஆர்த்தழ அப்படிங்கிற பாடல்ல எப்பேற்பட்ட கோசலைக்கு தசரதன் அந்த பாயசத்தை கொடுத்தான், ஒரு பங்கு கொடுத்தான் அப்படின்னா தூம மென் சுரி குழல் தொண்டை தூய வாய் காமரு கோசலை, இவ்வளவு அடைகள். அதுல தூம மென்னா இது சாம்பிராணி புகையூட்டப்பட்ட மென்மையான சுரி குழல் சுருண்ட கூந்தலை உடைய தொண்டை வாய் தொண்டை தூய வாய், அதாவது தொண்டை கனிங்கிறது நம்ம கொவ்வாய் கனி. முனித்தப்புறம் கோவை செவ்வாயில்னு வருது, அந்த மாதிரி கோவக்காய் தான். அந்த கோவக்காய் அந்த கனியா இருக்கும் பொழுது அது ரொம்ப சிவப்பா இருக்கும். அந்த பழமா இருக்கும் பொழுது அந்த தொண்டை தூயவாய் காமரு கோசலை, ரொம்ப அருள் பொருந்தியதாக அழகு பொருந்தியவளாக இருக்கக்கூடிய கோசலை அப்படின்னு பாக்குறோம்ல. எதுக்கு சொல்ல வரேன், அந்த பாடல்ல எப்படி தூமமென் அப்படின்னு வருதோ அந்த மாதிரி இங்கேயும் தூம வேல் அரக்கர்னா அவங்க வச்சிருக்கிற ஆயுதம் அந்த வேலா இருக்கட்டும் ரொம்ப முனையில கீழே அதனுடைய கால்கள்ல புகைதான் இருக்கு அப்படின்னு. இப்ப படத்துல எல்லாம் கூட பார்க்கும் பொழுது மோசமான அரக்கர்கள் இந்த டீமன்ஸ் எல்லாம் காமிக்கும் பொழுது அவங்க கையில வேல் வச்சுருக்கு அப்படி மாயமா மறையாது, கீழே பார்த்தா ஒரே புகைதான் இருக்கும். அதனுடைய இது முனைய பார்க்க முடியாதுல்ல. அந்த மாதிரி கம்பர் வர்ணிக்கிறாரு. இதுல அவர்களுடைய நிணமும் சோரியும், நிணம் அப்படிங்கிற சொல்லுக்கு 3 விதமா பொருள் இருக்கு. அதாவது கொழுப்பு, இல்லாட்டி மாமிசம், இல்லாட்டி ஊன் நீர். நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சீரம்னு சொல்லுவாங்களே, SERUM, அதாவது ஊனில இருந்து சுரக்கக்கூடிய நீர். இந்த 3 விதமா பொருள் இருக்கு. இந்த இடத்துல அது மாமிசம் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. மாமிசமும் சோரியும் அதே மாதிரி. சோரி அப்படின்னா ரத்தம்னு அர்த்தம். இது என்ன சொல்றது, ரத்தம் மழை அப்படி 2 பொருள் இருக்கு. இந்த இடத்துல ரத்தத்தை குறிக்குது. ராமர் என்ன நினைக்கிறாரு, அரக்கர்கள் இவங்க வேள்வி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வேள்வி ஹோமகுண்டத்துல நோக்கி இவங்க மாமிச துண்டங்கள் அப்புறம் ரத்தத்தை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு கொட்டுறாங்கல்ல. அதெல்லாம் இந்த மாதிரி இவர் விஸ்வாமித்திர முனிவர் நடத்தக்கூடிய இந்த வேள்வியில பற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அம்புகளாலேயே ஒரு கூடாரம் அமைக்கிறார். அதனாலதான் சரங்களே கொடு அப்படின்னு வருது. கொண்டுங்கிறது இடை குறைந்து கொடு அப்படின்னு வந்திருக்கு. சரங்களை கொண்டு ஒரு பெரிய கூடாரம் அவரை சுத்தி, விஸ்வாமித்திரரையும் அந்த வேள்வி நடத்தக்கூடிய அந்த வேள்வி சாலையை சுத்தி அந்த இடத்துல எதுவும் மாமிசமோ அல்லது ரத்தமோ விழுந்திராதபடிக்கு கூடாரம் அமைக்கிறார் அப்படின்னு. விஸ்வாமித்திரர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, கோமுனி அப்படிங்கிறாரு. கோமுனின்னா 2 விதமா அர்த்தம் பண்ணலாம். முனிவர்களுக்கு எல்லாம் தலைவன் அரசன் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரம்ம ரிஷி ராஜ ரிஷி அப்படின்னு. அந்த மாதிரி முன்னாடி க்ஷத்ரியனாக இருந்து அதுக்கப்புறமா, ஏன்னா ராஜாவா இருந்துட்டு அப்புறமா தானே முனிவனா ஆனாரு விஸ்வாமித்திரர், அப்படியும் அர்த்தம் பண்ணலாம்.
ஓம வெங்கணலிடை உகும் என்று உண்ணி அப்படின்னு வருது இல்ல, இதுல ஹோமம் அப்படிங்கறத தான் ஓமம்னு வருது. ஓம அப்படின்னா ஹோமம், அந்த வேள்வியை தான் குறிக்குது. வெங்கணல் இது வந்து பண்பு தொகை, வெம்மையான கடல், மை விகுதி தொக்கி வருவதனால பண்பு தொகை. வெங்கணலிடை உகும், நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல, உக, அதாவது கடைக்கண் தீ உக அப்படின்னு, அதுலயே வந்து உகுதல் அப்படின்னா சிதறுதல், உதிர்தல், கக்குதல், அங்க வந்து கண்ணிடை, கண்ணுல இருந்து நெருப்பு கக்கக்கூடிய அப்படின்றது கக்குதல்ங்கிற பொருள் வந்துச்சு. இந்த பாடல்ல உதிர்தல், சிதறுதல் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. இந்த என்று உண்ணி, உண்ணுதல் அப்படின்னாலே நினைத்தல் அப்படின்னு பொருள். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. தூம வேல்கா அரக்கர்தம் நிணமும் சூரியும் ஓம வெங்கணலிடை உகும் என்று உண்ணி அத்தாமரை கண்ணனும் சரங்களே கொடு கோமுனி இருக்கை ஓர் கூடம் ஆக்கினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.